மார்கழி 13ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 13. பாவாய் நோற்க வேண்டாமா பாவாய் எழுந்திரு. பொல்லின்கான் கிண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தேனோ கீர்த்தமே பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் பூக்கார் வெள்ளி எழுந்து விழா முறங்கிற்று புல்லம் சிலம்பிக்கான் போதாரே கண்ணினாய் குள்ளம் குளிர குடந்தையே நீராடாதே பள்ளி கிடந்தாய் பாவாய் நீ நன்னாள் கள்ளம் தவித்து கலிந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனின் வீரத்தையும் கருணையும் நினைத்து அதை பாடிக்கொண்டே பாவை நோன்புக்காக எழுந்து செல்லும் ஆயர் பெண்களின் நிலையை விசாரிக்கிறாள். கண்ணன் பறவையின் வடிவில் வந்து பொல்லாத அரக்கனை அழித்தவன், தீமையை முற்றிலும் ஒழித்து நல்லதை காக்கும் தெய்வீக வீரன். கண்ணனின் புகழையும் வீரத்தையும் தெய்வ குணங்களையும் பாடிக்கொண்டே ஆயர் பெண்கள் செல்கிறார்கள். எல்லா ஆயர்குல பெண்களில் ஒன்றிணைந்து பாவை நோன்புக்காக குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று சேர்ந்தார்கள். மார்கழி விடியல் நேரம். வெள்ளி சுக்கிரன் உதயமாகிறது. வியாழன் குரு மறைகிறது. பறவைகள் கீச் கீச் என்று சென்று பாடுகின்றன. இயற்கை விழித்து எழுந்துவிட்டது. அழகிய தூக்கம் நிறைந்த கண்களுடைய பெண்ணே, மார்கழி குளிரில் நீரை கலக்கி குளிர்ந்து நீராட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவ்வளவு நேரமும் நீ படுக்கையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறாய். இது புனிதமான நாள். மஞ்சத்தை விட்டுவிட்டு தூய மனதோடு எங்களோடு வந்து சேரு. இந்த அழைப்பு அந்த பெண்ணுக்கே அல்ல, நமக்கு எல்லாருக்கும். இந்த பாசுரம் கூறுவது இயற்கை எழுந்துவிட்டது, உலகம் விழித்து விட்டது, இறைவனின் புகழ் பாடும் நேரம் வந்துவிட்டது. தூக்கம், அலட்சியம், வஞ்சகம் அனைத்தையும் விட்டுவிட்டு தூய மனதோடு பக்தி வழியில் ஒன்றிணைங்கள். ஓம் நமோ நாராயணா.